we are going to see about basic concept of OOPS. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகே, நம்ம ஜாவா வந்து ஊப்ஸ் கான்செப்டில் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா 8 பேசிக் கான்செப்ட் இருக்குது அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். அண்ட் 2 மார்க்ஸில் வந்து வாட் இஸ் டிஃபைன் ஆப்ஜெக்ட் டிஃபைன் கிளாஸ் கேட்பாங்க. தென் 5 மார்க்ஸில் கம்பைன் பண்ணி கேட்கலாம். தென் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து தனியாக கேட்கலாம் 10 மார்க்ஸில். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் we can say it is the basic runtime entity of an object oriented system. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பர்சனை குறிக்கும், ஒரு பிளேஸை கொடுக்கும், எனி அதர் ஐட்டம் இட் வில் ரெப்ரசன்ட். ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஹிக்கல். ஓகேவா? ஸோ வெஹிக்கலில் கார் வருது, ஸோ பைக் வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது, டேட்டா மெம்பரும் மெம்பர் ஃபங்க்ஷனும் இருக்குது. டேட்டா மெம்பர்னால் காரோட டேட்டா மெம்பர் என்ன, அதோட மாடல், எந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதோட கலர் என்னன்றதெல்லாம் வந்து டேட்டா மெம்பரில் வரும். ஸோ ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்டார்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், மூவ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டாப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணால் தான் அது மூவ் ஆகும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் அது மூவ் ஆகும், ஆஃப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ லைக் தட் நம்ம சொல்கிறது தான் செய்யும். ஸோ இட் இஸ் தி ஃபங்க்ஷன். ஸோ மெம்பர்ஸுன்றது வந்து அது கார் வந்து டிசைன் பண்ணக்குள்ளேயே வந்து அதில் வர்றது. ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி, இதோட மாடல், மேனுஃபேக்சரர், கலரு, டிசைன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தி பேசிக் ரன் டைம் என்டிட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா இன்ட்ராக்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி நேற்றே வந்து சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பேசிக் ப்ரோக்ராமில் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம், ரைட்டு? ஸோ ஆப்ஜெக்ட்ன்ற கான்செப்ட் வந்து ஃபர்தராக நம்ம அரே ப்ரோக்ராம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து மூவ் ஆகக்குள்ள ஸோ ஃபுல்லாக நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் நத்திங் பட் இப்போ நான் கிளாஸ் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட கெட் டேட்டா, வியூ டீட்டெயில்ஸ் அப்படி 2 ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்டுன்றது காமன் கிளாஸு. ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை பேர் வருவாங்க, ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கிளாஸில் 29 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக வருவீங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்ன ஆகும், நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுவேன்னா, கிளாஸ் நேம் என்னது, நான் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு S1 டாட் நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் S2, S3, S4 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு கெட் டேட்டா டீட்டெயில் வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா S1 டாட் கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், S2 டாட் கெட் டேட்டான்னு கால் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நான் கெட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணால் S1 டாட் டிஸ்பிளே டேட்டா. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் S1 S2 க்ரியேட் பண்ண இல்லையா? ஸோ இன்டராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பை சென்டிங் மெசேஜ் டு ஒன் another. ஸோ எக்ஸாம்பிள், இஃப் கஸ்டமர் அண்ட் அக்கௌண்ட் ஆர் 2 objects in a program, then customer object must send a message to the account object. என்ன ரெக்வஸ்ட் பண்ணி, பேங்க் பேலன்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ்ன்றது இட்ஸ் அ டேட்டா டைப் தான். ஆனால் என்ன டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஏன்னா நாம் தான் கொடுக்குறோம் ஆஸ் எ யூசர், இட்ஸ் நாட் அ பில்ட்-இன் டேட்டா டைப். ஓகே, இட்ஸ் எ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அண்ட் இட் பிஹேவ்ஸ் லைக் தி பில்ட்-இன் டேட்டா டைப் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன். ஆஸ் எ யூஸராக நம்ம கொடுக்குறோம், ஆனால் அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணோம், பில்ட்-இன் டேட்டா டைப் மாதிரி இட் வில் பிஹேவ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கண்டெய்ன்ஸ் கோட் அண்ட் டேட்டா which can be made user defined data type using the class. Objects are the variable of the class. ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேரியபிள் தான். இப்போ கிளாஸ்ன்றது டேட்டா டைப்னு இருக்கக்குள்ள ஸ்டூடெண்ட்ன்றது டேட்டா டைப்பாக இருந்தால் S1 S2லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம வேரியபிள் சொல்லுவோம். லைக் இன்ட் A, B, அந்த மாதிரி. இன்ட்ன்றது நம்ம டேட்டா டைப், ரிமைனிங் எல்லாமே A, B அதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வேரியபிளாக வரும். ஸோ லைக் தட் objects are the variable of the classes, right? So once a class has been defined, class define பண்ணிட்டோன்னா we can create any number of objects. ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் S30 வரைக்கும் நான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி சிமிலர் டைப். ஓகேவா? சிமிலர் டைப். Okay, so we can create object of class using following type. As I told already, class name, student, object name S1. இந்த இது வந்து syntax oriented எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். இங்கே கீழே வந்து ஸ்டூடெண்ட்டு ராம் ஷாம்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நீ வந்து S1 S2ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன்னா ஒரு கவர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக வந்து மெடிக்கல் ஸ்டோர் எடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ லெட்ஸ் சே வி ஹாவ் டு பை சம் மெடிசன் வாங்கணும். ஓகே, வி கோ டு தி மெடிக்கல் ஸ்டோர் அண்ட் ஆஸ்க் தி கெமிஸ்ட். அங்கே இருக்கவங்க கிட்ட மெடிசன் கேட்குறோம். இந்த கெமிஸ்ட் என்ன பண்ணுவார், வில் ஆக்சஸ் தி மெடிசன் இன் தி ஸ்டோர் பேஸ்ட் அப்பான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மெடிசன் இருக்கான்றதை வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட் என்ன மெடிசன் நம்மளுக்கு கொடுக்கணுன்ட்டு. ஓகே, திஸ் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் எனி மெடிசன் தட் இஸ் நாட் இன்டென்டட் ஃபார் யூ. ஸோ இது என்னென்னா, கெமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நோஸ், அவருக்கு தெரியும் எந்த மெடிசன் அதில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகே, ரைட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் எனி மெடிசன். நம்மளுக்கு தேவையில்லாமல் மெடிசனை நம்ம எடுக்கிறத விட கரெக்டாக கெமிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத செக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதில் மெடிசன்ஸுன்றது வேரியபிள்ஸ், கெமிஸ்ட் மெத்தடாக ஆக்சஸ் ஆகிறாங்க ஃபங்க்ஷன், நாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு பீஸ் ஆஃப் கோடாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே பாரு, இதான் என்கேப்சுலேஷனோட டயக்ராம். ஓகே, த்ரூ என்கேப்சுலேஷன் டேட்டா இஸ் நாட் ஆக்சசபிள் டு தி அவுட் சைட். கவர்டாக இருக்கிறதுனால அவுட் சைட் பீப்புளால் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அது விராப்டாக இருக்குது தான் கொடுத்துருக்காங்க. த்ரூ என்கேப்சுலேஷன் டேட்டா இஸ் நாட் ஆக்சசபிள் டு தி அவுட் சைட் வேர்ல்ட். ஒன்லி தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் wrapped into தி கிளாஸ். அதாவது கிளாஸு ஸ்டூடெண்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், டேட்டா மெம்பர் கொடுப்பேன். ஓகேவா. ஸோ டேட்டா மெம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன் வரும். மெம்பர் ஃபங்க்ஷனில் கெட் டேட்டா, டிஸ்பிளே டீட்டெயில், இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ரைட்டு. ஸோ அப்போது டேட்டா எதுவுள்ள மட்டும் ஆக்சஸ் ஆகும், அந்த கிளாஸ் உள்ள மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ அதான் wrapped. ஓகேவா. ஸோ என்கேப்சுலேஷன் சால்வ்ஸ் தி ப்ராப்ளம் அட் தி இம்ப்ளிமெண்டேஷன் லெவல். இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம என்கேப்சுலேஷன் சால்வ் பண்ணும். ஏன்னா அவுட் சைட் டேட்டா போகாது, லீக் ஆகாது. ஓகே, a class can specify how accessible each of its member is. The code of each of its member like variable, property, method is a code outside of the class. ஓகே, யார் ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றது என்கேப்சுலேஷன் இருக்குது. ஸோ என்கேப்சுலேஷன் அந்த ஹைடிங் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி கிளாஸ் which is not need to be exposed outside of the class and exposing only necessary things of the class. ஸோ உனக்கு டெஃபனிஷன் கேட்டால் எந்த எழுதணும்னா 1 2 3 4th பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ என்கேப்சுலேஷன் மீன்ஸ்லேருந்து. ஓகேவா. ஸோ என்கேப்சுலேஷன் மீன்ஸ் என்ன, அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அவுட் சைட் வேர்ல்டில் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஒரே எக்ஸ்போசிங் என்ன, ஒன்லி நெசசரி திங்ஸ் ஆஃப் தி கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் என்கேப்சுலேஷன். ஸோ ஹியர் hidden part of the class acts like the encapsulation and exposed part of the class acts like the abstraction. ஸோ hidden மறைச்சி வச்சுருக்கிறது என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்போஸ்டு ஒன்லி நெசசரி திங், தேவையானதை மட்டும் அவுட் சைட் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அது நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு தி என்னது, நெசசரி ஃபீச்சர்ஸ் வித்தவுட் இன்க்ளூடிங் மோர் டீட்டெயில். சும்மா தேவையானதை மட்டும் அவுட் சைட் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஓகே, நெசசரி ஃபீச்சர் வித்தவுட் இன்க்ளூடிங் என்ன, அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அது உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மெத்தட்ஸ், அது எல்லாமே பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படாது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிவிட்டு ஒன்லி நெசசரி ஃபீச்சர் மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. So data abstraction is a programming technique that relies on the separation of the interface and the implementation. மேலே பார்த்தது implementation level. இங்கே separation of the interface and implementation abstraction act ஆகும். Okay. When we press a key on our keyboard, the character appears on the screen. We need to know only this, but how exactly it works based upon is electrically not needed. கீபோர்டில் நான் டைப் பண்ணுறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அது எப்படி நான் இங்கே டைப் பண்ணுறது எப்படி அங்கே கேரக்டராக வருதுன்றது பேக்ரவுண்ட் டீட்டெயில், அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா. ஸோ அதுதான் அந்த மாதிரி தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காம தேவையானதை மட்டும் கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலாக இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஃபர்தர் யூனிட்டில் ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேறு இருக்குது. ஓகேவா. ஸோ அது எல்லாமே ஃபர்தராக பார்ப்போம். அது எல்லாத்துக்குமே we have the lab programs also, right? Okay. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் அக்வயரிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி அதர் கிளாஸ், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாரு, வெஹிக்கல்னால் காரு, ட்ரக் இருக்குது. ஸோ காரில் எலக்ட்ரிக் பெட்ரோல் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் இங்கே பாருங்கள், கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் ஏவாக இருப்பாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணி பிறந்தவங்க தான் யாரும் இருப்பாங்க, அவங்க சன், அவங்க தான் நம்ம ஃபாதர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைல்டு. ஸோ ஒருத்தவங்களோட ஃபீச்சர் அதெல்லாம் அக்வயர் பண்ணி இன்னொருத்தவங்க வராங்க இல்லையா. ஸோ அக்வயரிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி அதர் கிளாஸ்லேருந்து வரவங்க தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள், கன்சிடர் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் 3 members having தி மதர், ஃபாதர் அண்ட் சேம் சன் நேம்டு ஜாக். ஜாக்கோட ஃபாதர்
டால் அண்ட் டார்க். ஜாக் மதர் ஷார்ட் அண்ட் ஃபேர். ஸோ ஜாக் எப்படி இருப்பான், டாலாக இருக்கிறான், ஃபேராக இருக்கான். ஸோ காம்பினேஷனாக வராங்க, அக்வயர் பண்ணியிருக்கான். யார், அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அக்வயரிங். ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை கெட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இட் இஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. So effective use of inheritance, we can save lot of time in our programming and also reduce error. Inheritance வந்து நிறைய டைமை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, மேலே இருக்க கிளாஸை இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் பார்த்தோன்னா நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ அன்றைக்கி ஆட் அண்ட் ஈவன் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் ஆட் ஈவன் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே. ஆனால் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் போகல, கிளாஸ் ஏ யூஸ் பண்ணியிருப்போம், கிளாஸ் பி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. கிளாஸ் பி அக்வயர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளாஸ் ஏ, அப்படின்னா கிளாஸ் பி ஏன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. மேலே இருக்க கிளாஸை அக்வயர் பண்ணுற மாதிரி. ஸோ அதை நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா உனக்கு புரியும். இப்போ ஜஸ்ட் ஹாவ் அ ஐடியா, இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணும். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி ஏ. ஓகேவா. ஸோ கிளாஸ் சி பி மேலே இருக்க கிளாஸை அக்வயர் பண்ணுறதுக்காக கோலன் பக்கத்தில் ப்ரீவியஸ் கிளாஸோட நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அது நிறைய நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்ணுது, எரரும் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைரார்கிக்கல், ஓகேவா, ஹைப்ரிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அது டீட்டெயிலி கவர் இன் ஆர் ஃபர்தர் யூனிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா க்ரீக் டேர்ம், அதாவது டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம். ஓகே. ஒரு ஃபார்ம் மட்டும் எடுக்காது, மோர் தென் ஒன் ஃபார்ம். எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா. ப்ளஸ் என்ன பண்ணும், ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணும். அதே ப்ளஸ்ஸை 2 தடவை போட்டால் என்ன ஆகும், டபுள் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும் அந்த நம்பர். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம் எடுக்குது இல்லையா, அதான் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ எங்கள் ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 + 3 = 5 ஆட் பண்ணுறாங்க. அகெயின் இது வந்து கன்கார்டினேட் பண்ணுறாங்க. கன்கார்டினேட் ஆப்ரேட்டராகவும் ஆட் ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டராகவும் ஆட் ஆகும் நம்மளுக்கு, ஆக்ட் ஆகும் நம்மளோட ப்ளஸ்ன்ற சிம்பிள். ஓகே. ஆப்ரேட்டர் இதை தான் வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். அதாவது பிகாஸ் சேம் ஆப்ரேட்டர் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி ஆன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ். ஒரே ஆப்ரேட்டர் தான், ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. சேம் வே வந்து நம்ம ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணலாம். பாலிமார்ஃபிசம் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ்மா பாலிமார்ஃபிசமில். ஒன்று வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஐ டெல் ஹவு டு ரைட் திஸ். ஓகே. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் டேக்ஸ் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி ஆன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னென்னா, ஃபங்க்ஷனும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த மாதிரி மோர் தென் ஒன் ஃபார்ம் எடுக்கும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபங்க்ஷன் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் or 3 ஆர்குமெண்ட்ஸ். 2 ஆர்குமெண்ட்டாகவும் எடுக்கும், 3 ஆர்குமெண்ட்டும் எடுக்கும். ஓகேவா. ஸோ சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ட்ராஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் ஷேப் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ பிரிண்ட்டு என்னென்ன அது என்ன இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் பண்ணோன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் சர்க்கிளாகவும் பிரிண்ட் ஆகும், அந்த ஷேப் ரெக்டாங்கிளாகவும் பிரிண்ட் ஆகும், ஸ்டாராகவும் பிரிண்ட் ஆகும். இதுவாக மல்டிபிள் ஃபார்ம் அது எடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் ஷுட் பி சேமாக இருக்கும், ஆனால் ஆர்கியூமெண்ட்டாக பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இது இப்படி சொல்லிக்கலாம் ஈஸியாக. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இது பார்த்தோன்னா சம் ஆஃப் 5, 7 or sum of 4, 6, 8 இருக்கு இல்லையா. ஸோ சேம் ஃபங்க்ஷன் நேம் வந்து சம்மு டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டாக வந்து அது பாஸ் ஆகிருக்கு. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி டைனமிக் பைண்டிங். So binding means link between procedure call and code to be executed. ஓகேவா. ஸோ ப்ரொசீஜர் காலில் ஃபங்க்ஷன் கால்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ப்ரொசீஜர் காலும் அதோட கால் எங்கே போதோ அதோட கோடும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அது வந்து பைண்ட் ஆகணும் இல்லையா, ரெண்டும் கம்பைன் ஆகும். ஸோ தட் இஸ் தி டைனமிக் பைண்டிங். ஸோ தட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லிங்கிங் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் டு தி ஆக்சுவல் கோட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அட் தி ரன் டைம். ஸோ இப்போ நான் கால் பண்ணிட்டேன், கால் ஷுட் கோ டு சம்வேர் ரைட் அண்ட் தி கோடிங். ஸோ அங்கே வந்து ஒரு பைண்டிங் ஆக்கர் ஆகணும் இந்த ரன் டைம். தட் வில் பி டன் பை தி dynamic binding. Okay, that is in the dynamic binding the actual code to be executed is not known to the compiler. ஓகேவா. கம்பைலருக்கு தெரியாது, ரன் டைம் வந்தால் தான் அது கம்பைலருக்கு தெரியும் ஆக்சுவல் கோடு என்ன ரன் பண்ணணுன்ட்டு. ஓகேவா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பைலரோட ஒர்க் என்ன ஆல்ரெடி நான் சொன்னேன், ஜாவா ப்ரோக்ராம் பண்ணக்குள்ளே கம்பைலுக்கு கோடு வந்து ஜாவாசி ப்ரோக்ராம் நேம் .java. ஸோ நம்ம கம்பைல் கொடுத்தோன்னே என்ன ஆகும், எரர் தான் டிஸ்பிளே ஆகும், அதை தான் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ரன்ன்றது வந்து லேட்டர் ஆன் தான் வந்து வில் மூவ். ஓகேவா. So for example, compiler comes to know at runtime that which of function of sum will be called either with 2 argument or 3 argument என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரன் டைமில் தான் தெரியும்.
நீங்கள் அதுக்கு முன்னாடி கம்பைல் டைமில் வந்து யூ மே நாட் நோ. ஓகே, நெக்ஸ்ட்டு மெசேஜ் பாசிங். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி இப்போ பாசிங் மெசேஜ், ஓகே, சேம் as a people passing message with each other. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறது மெசேஜ் பாசிங். ஆப்ஜெக்ட் அண்ட் சென்ட் ஆர் ரிசீவ் மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன். மெசேஜ் பாசிங் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோயிங். எப்படி அந்த மெசேஜ் பாசிங் நடக்குதுன்னா, கிரியேட்டிங் கிளாஸ் தட் டிஃபைன்ஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் பிஹேவியர். ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் டெஃபினிஷன். கிளாஸ் டெஃபினிஷன்லேருந்து, கிளாஸ் டெஃபினிஷன்னா I'll tell, ஓகேவா, நம்ம ப்ரோக்ராம் பார்க்கல சொல்கிறேன். கிளாஸ் நேம் உள்ள டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனும் போட்டிருப்போம், ஓகேவாங்க. ஸோ அது உள்ளே வர்றது தான் கிளாஸ் டெஃபினிஷனாக வரும். ஸோ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் தான் எஸ்டாப்ளிஷிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி unknown objects. Okay, so concept of message passing makes it easier to talk about building system that directly models simulate their real world counterpart. ஓகே, ஸோ மெயினாக வந்து மெசேஜ் பாசிங் ஈஸியராக யாருக்கு இருக்குன்னா, பில்டிங் சிஸ்டம் தட் இஸ் டேரெக்ட்லி மாடலாக இருக்கட்டும், ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டை சிமுலேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மெசேஜ் பாசிங் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா டைனமிக்லி தே ஆர் டூயிங் இட், ரைட். ஸோ அது மெசேஜ் பாசிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். Okay, next is the benefits of OOPS. So user can create new data type, or user defined data type by making a class. Class is the user defined data type in beginning la paatho. So it's one of the benefit. Code can be reused. Inheritance concept use பண்றதுனால reuse பண்றோம். Data can be hiding from the outside world. அதான் encapsulation. So operator function more than one form எடுக்குது. அதான் overloaded. Polymorphism conceptல பார்த்தோம். Okay, so an operator oriented system can easily upgrade from small systemல இருந்து large systemக்கு நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம் easily. Okay, so it is easy to partition work for same project. So இது கிளாஸாக இருக்கிறதுனால, மாடியூலாக இருக்கிறதுனால easily we can partition it. Message passing technique makes the communication easier. சாஃப்ட்வேரோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப லெஸ் இதில். அண்ட் இட் இஸ் வெரி 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 சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் தி டெப்ளாய்டு. ஓகே, தீஸ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் OOPS. ஸோ தென் this is okay. Application of OOPS is a different topic. We'll cover in our next session, right. So today we have seen basic concept of OOPS. Okay, so அதில் வந்து ஆப்ஜெக்ட், கிளாஸு, அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், டைனமிக் பைண்டிங், மெசேஜ் பாசிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் OOPS கான்செப்டோடு நம்ம வந்து கவர் பண்ணோம். ஓகே, ஸோ இதோட நோட்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நாளைக்கு அகெயின் வில் டிஸ்கஸ் இன் தி கிளாஸ். ஓகே, பேஸ் கான்செப்ட் ஆஃப் OOPS டிஸ்கஸ் பண்ணிவிட்டு application of OOPS வந்து tomorrow கிளாஸில் வந்து I'll explain it, right. Okay, so any doubt please kindly ask me. Tomorrow I'll explain it, right. And bring your observation also tomorrow. Okay.